வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் எம்கே தொலைக்காட்சி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை நம்மளுடைய எம்கே தொலைக்காட்சியில் உலா வர இருக்கிறது. இந்த நம்ம நிலையத்திற்கு சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் வருகை தந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்ல தயாராக இருக்காரு. பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, வழக்கமா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தோடு ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? தவம் இருந்து கடவுளை காண்றதோட அன்னதானம் செஞ்சு கடவுளை காணலான்னு சொல்லி. நன்றிங்க சுவாமிஜி. நேயர்களே, நீங்க இருக்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுவாமிஜி கிட்ட கேளுங்க. சுவாமிஜி, இப்போ நீங்களே ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிச்சிங்க, அன்னதானம்ங்கிறது. ஸோ அன்னதானம்ங்கிறது எந்த மாதிரி முறையில் செய்தால் பலன் கிடைக்கும்போது? மகேஸ்வர பூஜை, அதாவது அடியார்கள், சிவனடியார்களுக்கு ஃபஸ்ட்டு அமுது படைச்சிட்டு அவங்களுக்கு மகேஸ்வர பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னோம்னா அந்த அன்னதானத்தில் புண்ணியங்கள் நமக்கு வரும். இதே சாதாரணமாக ரோட்டில் போகிறப்ப சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களோட கர்ம வினைகள் நமக்கு சேரும். ஹோட்டல் வேலை செய்கிற சர்வன்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா அவருக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வந்தாலும் வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே சாப்பிட வர்றவங்களுக்கு இவங்க சாப்பாடு பரிமாறுறப்ப அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாப்பாடை வர்றவன் என்ன பாவம் பண்ணியிருக்கோன்னா அந்த சாப்பாடு போடுறவங்க அதோட பாவத்தை பாதி வாங்கிக்கிறாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால அன்னதானம் செஞ்சு பாவத்தை வாங்காமல் அன்னதானம் செய்யறதுக்கு முன்னாடி மகேஸ்வர பூஜை, சிவன் அடியார்களுக்கு சாப்பாடு அமுது படைச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் செய்கிறப்ப அவங்களோட பாவமும் போகும். அதே சமயம் அந்த அன்னதானம் சாப்பிட்றவங்களோட பாவமும் தீரும். இப்படி தான் பண்ணணும். சரிங்க சார். இப்போ பொதுவாக என்னென்னா இந்த கல்யாணத்துக்கு கூட பண்ணும்போது டக்குனு மீண்டு போனதை ஒரு இது கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரு அந்த அன்னதானத்தில் சேர்ந்துருமா? அது அன்னதானத்தில் சேராது. அன்னதானங்கிறது மகேஸ்வர பூஜை பண்ணி சிவனடியார்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறது மட்டும்தான் அன்னதானத்தில் சேரும். சரிங்க சார். இன்றைய தினத்தின் முதல் நேயர் லைன்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம். உங்க பேருங்க ஐயா? செந்தில். கேளுங்க ஐயா, என்ன கேட்க போறீங்க சுவாமிஜிட்ட? கேளுங்க. ஐயா, நீங்க பேச சரியா கேட்கல, சரியா சொல்லுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா? சரி, கேளுங்க சுவாமிஜிட்ட கேளுங்க. சொல்லுங்க செந்தில். உங்க மனைவி பேரு? சரி, ஃபோன் கட் பண்ணிட்டு டிவியில் பாருங்க. ஒரு பொதுவான பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. கணவன் மனைவி சண்டை போட்டு 3 மாதத்துக்குள்ள பிரிஞ்சிருந்தா என்ன பண்ணலான்னா, ரதி 2 இடம். இப்போ தமிழ்நாட்டில் 2 இடம் இருக்கு. ஒன்று திருப்பரங்குன்றம், இன்னொன்று தாடிக்கொம்பு. இந்த 2 கோயிலில் இப்போ மனைவி மேலே தவறு இருந்து பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய சொர்ணாஷ்ண பைரவர் கோயில் உள்ளே போனீங்கன்னா ரதி மன்மதன் சிலை இருக்கும். அங்கே ரதி தேவிக்கு முழு தேங்காய் வாங்கி அதோட ஒரு கண் மட்டும் ஓப்பன் பண்ணி தண்ணீரை கீழே ஊற்றிட்டு அதில் தேன் ஃபுல் பண்ணி உங்கள் யார் பிரிஞ்சு போனாங்களோ, யார் வரணும்னு வேண்டுறாங்களோ அவங்க ஆப்போசிட் ஆள் அந்த தேவிட்ட வச்சு வேண்டலாம். இதே கணவன் மேலே தவறு, வேறு பெண்களோட தொடர்பு, வேறு பெண் பிரச்சனைனால அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள நுழைஞ்சோடனே வலதை பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த தூணில் ரதி மன்மதன் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த இடத்துல இதே பரிகாரத்தை செய்யலாம். இது செய்கிறது என்னைக்குன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தெரிஞ்சால் அந்த நட்சத்திரத்தில் செய்யலாம், இல்லாட்டி 3 செவ்வாய்க்கிழமை செய்யலாம். சின்ன ஒன்று சேர்ந்துருவாங்க. நன்றி சுவாமிஜி. நேயர்களை, நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும், பலன் பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜியை சென்னையில் சந்திக்கலாம்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் எங்கன்னா சென்னை முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் இறங்கி 4வது ரைட்டு, அதாவது பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்கள் திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜியை சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சுவாமிஜி அவரோட அலுவலகத்தில் சந்திக்கலாம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியல் இன்னைக்கு யார் எங்கிறது பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
சார் என் பேர் சுஜிதா, ஊட்டில இருந்து பேசுறேங்க. சரி கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சொல்லுமா, என்ன பார்க்கணும்? இன்னும் திருமணமே நடக்கலைங்க சார். என்னென்ன எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு, நிறைய பரிகாரமும் பண்ணிருக்காங்க. என்னென்ன பரிகாரமா பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணிருக்க சுவாமி. அவனாச்சி கோயில்ல சுயவர பூஜை, அப்புறம் திருப்பதி போயிட்டு வந்தோம், ஸ்ரீகாலஸ்ரீ போயிட்டு வந்தோம், நிறைய பண்ணிருக்க சுவாமி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு சுஜிதா. பேர் என்னம்மா? சுஜிதா சாமி. சுஜிதா. எனக்கும் அப்படிதான் இருக்கு, என் அண்ணனுக்கும் திருமணம் ஆகலைங்க. சரிம்மா, உங்க பேர் எதுவும் நியூமராலஜி பார்த்து எதுவும் மாத்தினீங்களா? இல்ல சாமி, ஜாதகத்திலே சுஜிதான்னு தான் இருக்கு. சுஜிதான் தான் இருக்கா? ஆமாங்க சாமி. சரிம்மா, டிவியை ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு டிவியில் பாருங்கள். ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்கம்மா. அதாவது 33 வயசுக்கு மேலே மூல நட்சத்திரத்தை பிறந்து கல்யாணமாகாமல் இருக்கிற பெண்கள் மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு செஞ்சாலும் மேலும் கல்யாணம் தள்ளி போயிடும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இதை நோட் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம் 50, விராலி மஞ்சள் 50, அதிமதுரம் 50, உங்க வயசு எத்தனையோ, இப்போ 33னா 33 1 ரூபாய் நாணயம், 38னா 38 1 ரூபாய் நாணயம், கல்லுப்பு 1/2 கிலோ, ப்ளூ கலர் துணி. இது ப்ளூ கலர் துணியில் இதெல்லாம் வச்சு கட்டி நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வர்றப்ப, அது ஒவ்வொரு மாதம் வரக்கூடியதில் உங்கள் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தப்ப இடமிருந்து வளமாக 27 முறை சுற்றி உங்கள் வீட்டு வாசலில் வச்சு எரிச்சிருங்க. எரிச்சதுக்கப்புறம் பழனி முருகன் கோயிலில் போய் அன்னைக்கே இது செய்யணும். பன்னீர் 1 லிட்டர், பஞ்சாமிரதம் 1 லிட்டர் வாங்கி அங்கே முருகருக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. இது கொடுத்துட்டு அங்கேருந்து விபூதி குங்குமம் எதுவும் வாங்கிட்டு வீட்டில் வந்து வைங்க. அதிலிருந்து 21 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு யார் கணவரோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. திருமணம் உடனே கூடும். திரும்பவும் லைனில் வந்து நடக்காட்டி நடக்கலைன்னு சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி. சுவாமிஜி, இப்போ வந்து அன்னதானத்தை பற்றி பேசியிருந்தீங்க. அன்னதானம் செய்கிற விதத்தை சொன்னீங்க. வேறு எந்த வகையில் செய்யலாம் அன்னதானத்தை? அன்னதானம் இது ஒரு வகையில் தான் செய்யலாம். இன்னொரு வகை அப்படிங்கிறப்ப என்னென்னா, எங்களால் பெருசாக அன்னதானம் போட முடியல, அன்னதானம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. தான் சமைக்கிற சாப்பாட்டில், அதாவது டெய்லி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அரிசி போட்டதுக்கு அப்புறம் அந்த குக்கரில் அவங்க போட்டதுக்கப்புறம் அந்த அரிசியை ஒரு பிடி, அந்த கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி எடுத்து சேர்த்தி வச்சுட்டு வரலாம். சேர்த்தி வச்சுட்டு வந்து அஷ்டமி அன்னைக்கு அதை மொத்தமாக சமைச்சு முருகர் கோயில், பிள்ளையார் கோயில், பைரவர், இந்த 3 கோயில் ஏதாச்சும் ஒரு கோயிலில் இவங்க டைரெக்டாக அங்கே வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் அன்னதானத்தில் சேரும். இது ரொம்பவும் இப்படி செய்கிற அன்னதானம், பொதுவாக போடுற அன்னதானத்தோட இப்படி தன்னுடைய சாப்பாட்டிலேருந்து ஒவ்வொரு பிடி எடுத்து வச்சு செய்கிறது 100% பலனை உடனே கொடுக்கும். நன்றி நன்றி. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க. வணக்கம், MK தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கிறது பேசுகிறீங்க? நாங்கள் துறையூர்லேருந்து பேசுகிறோம் சார். துறையூருங்களா? ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் சத்யாங்க சார். சரி, என்ன கேட்க போகிறீங்க கேளுங்கம்மா சுவாமிஜி கிட்ட. வீடு ஒன்று இருக்கோம் சார், ஆயில்ய நட்சத்திரம். நட்சத்திரம் தேவையில்லைம்மா, என்னம்மா உங்களுக்கு வேணும்? வீடு விற்கலான்னு இருக்கோம் சார். ரொம்ப பிஸ்னஸ் டல்லாக இருக்கு. வீடு கொடுத்துடலான்னு இருக்கோம். வீடு முடிய மாட்டேங்குது, வராங்க பார்க்கறாங்க, முடிய மாட்டேங்குது சார் சாமி. அதனால என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடு யார் பேர்லம்மா இருக்கு? என்னோட பேர்ல தான் சார் சாமி இருக்கு, சத்யாங்கிற பேர்ல. அந்த வீட்டில் ஏதாச்சும் பரிகாரங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? பரிகாரம்னா செய்வேன்னு சாமி, அதெல்லாம் எடுத்தாச்சு. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் உருவங்கள் நிக்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி எதுவும் பயந்துருக்கீங்களா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல சாமி. நைட்ல தூக்கம் திடீர்னு முழிச்சு எந்திரிக்கிறாங்களா வீட்டுல யாராச்சும்? ஆமாங்க சாமி. யாருமா? எனக்கும் அப்படிதான் இருக்கு, எங்க ஹஸ்பண்டுக்கும் அப்படிதான் இருக்கு சாமி. செய்வன இருந்து அதுக்குள்ள இருந்து எடுத்தீங்களா? ஆமாங்க சாமி. எப்ப எடுத்தீங்கம்மா? இப்ப அது 2 years ஆச்சு சாமி. சரிம்மா, அந்த வீட்டுல 3 நாள் தொடர்ந்து பசுங்கோமியம், சரி ஓகே சார், கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம், பன்னீர் 1 லிட்டர், 7 எலுமிச்சம்பழத்தை வந்து சாறு பிழிஞ்ச ஒரு நிறகுட தண்ணியில் விட்டு இது 3ஐயும் கலந்து
அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டை செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் தொடர்ந்து கழுவி விடுங்க. வீடு எல்லா ரூமையும். இந்த 3 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதை செஞ்சுட்டு வாங்க, அந்த வீடு விற்றுரும். அந்த வீட்டில் இனியும் வந்து ஆன்மாக்கள் தொல்லை கொஞ்சம் இருக்குமா. நன்றி சாமி, நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் பலன் பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய எம்கே தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கும் விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இப்போ அன்னதானத்தில் வந்து இப்படி சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் யாராவது அன்னதானம் பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி காசு கொடுக்குறதுனால அந்த அன்னதானத்தில் நம்மளோட கணக்கில் போய் சேருங்களா அந்த நன்மையில்? அதாவது அன்னதானத்தில் வந்து தன்னுடைய பங்குங்கிறது அவங்க பொருளாக வாங்கி கொடுக்கலாம். பணமாக கொடுக்கறது வந்து எந்த ஒரு இடத்துலையும் சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது கூட அது அன்னதானத்தில் சேராது, தானத்தில் சேரலாம். அன்னதானத்தில் சேர்றதுங்கிறது அரிசி பருப்பு இது சம்மந்தப்பட்ட மளிகை ஜாமங்கள் வாங்கி தரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த அன்னதானத்தில் நீங்களும் போய் கலந்து அந்த அன்னதானத்தை செய்யணும். இது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற பணங்கள் வந்து அன்னதானத்தில் தானத்தில் சேரும், அன்னதானத்தில் சேர வாய்ப்பு இல்லை, 100% இல்லை. இப்போ கோயிலில் வெளியே உட்காந்தவங்களுக்கு நம்ம போய் வாங்கி கொடுத்தா அது சிவனடியார்களுக்கு சிவனடியார்கள் இங்கே சென்னையில் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் சிவனடியார் இல்லாத பட்சத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது தானத்தில் தான் சேருமே தவிர அன்னதானத்தில் சேராது. அது வீட்டிலிருந்து எடுத்துட்டு செஞ்சு போய் கொடுக்கலாம். இந்த 3 நாள், அதாவது அஷ்டமி அன்னைக்கு இந்த 3 கோயில்களில் கொடுக்கலாம். மற்ற நாட்களில் கொடுக்கறது வந்து தானத்தில் சேராது. இப்போ முக்கியமான விஷயம், மக்கள் வந்து பலவிதமான கோயில்களுக்கு போயிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பைரவ பாபாஜியாக இருக்கீங்க. ஸோ பைரவரை பற்றி மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு 70% தெரிஞ்சாலும் அதனோட உண்மையான ஒரு கருத்து இன்னும் தெரியாமல் இருக்காது. அதை பற்றி ஏதாவது சிறப்பு சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க பைரவரை பற்றி. அதாவது ஆணவத்தை, பிரம்மாவோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக மட்டுமே பைரவர் பிறந்ததாக சொல்கிறாங்க. தலைச்சம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய புராணங்களில் வந்து தலைச்சம்பிள்ளை கரெடுத்து மை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. உண்மையில் தலைச்சம்பிள்ளைங்கிறது ஒவ்வொரு மனிதரும் பிறக்கிறப்பே அவங்களுக்குள்ள தான்கிற ஆணவம் வந்துடும். ஒரு சாதாரண டிரைவரில் இருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க கையேந்தி யாசகம் கேட்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆணவம் இருக்கும். நீங்களே போய் பார்த்து ஒரு தயிர் சாதத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு தயிர் சாதம் வேணாம் சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்கலாம் சொல்லுவாங்க. அந்த ஆணவம், அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் பைரவர் பிறந்தார். எந்த ஒரு ஆன்மாக்குள்ளேயும் மனிதருக்குள்ளேயும் ஆணவம் அழிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க மேல்நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆணவத்தை முக்கியமாக அழிக்க பிறந்தவர் தான் பைரவர். இது பற்றி இன்னும் தெளிவாக பேசுவோம் சாமி. அடுத்த நேயர். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஐயா, உங்களோட பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. உங்க பேர் என்ன? என்ன ஊரு? உங்க பேரு? குணசேகரன். கேளுங்க, என்ன கேட்க போறீங்க சுவாமி கிட்ட? கேளுங்க. குழந்தை இல்ல. என்னப்பா மனைவி பேரு? என்னப்பா? தருணாம்பிகா. கல்யாணம் எந்த மாசம் நடந்துச்சுப்பா? தை மாசமா? இடையில கரு நின்று கலைஞ்சிச்சா? நாள் தள்ளி போச்சா? மனைவி கூட இருக்காங்களாப்பா? மனைவி கொஞ்சம் லைன்ல பேச சொல்லுப்பா. அப்படியா? அவங்க கிட்ட தான் சில கேள்வி கேட்கணும், உங்களுக்கு அது பதில் தெரியாது. அவங்க வந்தாங்கன்னா ஃபோன் பண்ண சொல்லுங்க. நல்லது. நன்றி நன்றி. பைரவரை பற்றி பேசியிருந்தோம். இது தமிழ்நாட்டில் பைரவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துல கோயில் பிரசித்தியாக இருக்குன்னு? திருப்பத்தூர் யோக பைரவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் ஓல்டுலேயே யோக பைரவர் கோயில் வந்து திருப்பத்தூரில் இருக்குது. அதாவது எல்லா விதமான இதையும் அழிச்சிட்டு தியானத்தில் உட்கார்ந்த இடம் திருப்பத்தூரில் யோக பைரவர் கோயில். அங்கேயே வந்து பைரவன் பெட்டி அப்படியே வரிசையாக 8 விதமான ஸ்தலங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு வரலாம். அதாவது ரொம்ப மிகப்பெரிய கொடிய நோய் இந்த மாதிரி தாக்கப்பட்டு, அதில் வந்து கர்மாவில் தாக்கப்பட்டு கொடிய நோய் இருக்கிறவங்க வரிசையாக ஒவ்வொரு அஷ்டமி தேய்பிர அஷ்டமிக்கு அந்த 8 விதமான தலங்கள் அங்கே இருக்குது. 8ஐயும் முடிச்சுட்டு 9வது யோக பைரவர் கோயிலில் போய் ஒவ்வொரு அஷ்டமிக்கு தான் போகணும். ஒரு பைரவருக்கு ஒரு அஷ்டமி. இப்படி போயிட்டு வந்தாங்கன்னா அந்த நோய் அவங்கள விட்டு விலகிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் அந்த நோய் அவங்களை விட்டு விலகி. திருப்பத்தூர்ல இருக்கு. திருப்பத்தூர் யோக பைரவர். அது கடைசியா போகணும். அது திருப்பத்தூர்ல இருந்து பக்கத்துல இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு அஷ்டமிக்கு தான் போகணும். ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு இப்போ யாத்திரை போனீங்கன்னா எந்த கோயில் போறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் போகணும். சரி சரி. வழியில 10 கோயில் இருக்குன்னா 10 கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த நேரடியா நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்களோ அதோட பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்காது. நன்றி நன்றி சுவாமி. அடுத்த லைன்ல இருக்காங்க.
வணக்கம் எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஐயா வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ஆரணியா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. டிவி பார்த்துட்டு பேசுறீங்களா? டிவி வேலையை கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. கையில பேப்பர் பேன் எடுத்து வச்சுங்க. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க சுவாமி கிட்ட? கேளுங்க. அன்பழகன். சொல்லுப்பா. வேலை இல்லாம இருக்கீங்களா? என்னப்பா என்ன சொல்றாரு? நல்ல நிறுவனத்துல வேலை செய்யணும். நல்ல நிறுவனத்துல வேலை செய்யணுமா? சரி. திருப்பி வேலைக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? என்ன வேலை? சிலருக்கு வந்து வேலை வந்து செவ்வாயும் இந்திர சாபத்துல தான் வரும். நல்ல நிலைமைக்கு போய் டப்புன்னு அந்த வேலை போயிடும். ஒருத்தர் 5 ரவுண்டுக்கு தொடர்ந்து செலக்ட் ஆவாங்க, 5ஆவது ரவுண்டு வேலை போயிடும். அதாவது வேலைக்கு செலக்ட் ஆக மாட்டாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க, வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் தட்டி. இந்த மாதிரி இருக்கிறவங்க சென்னைக்குள்ளேயோ இல்லை சென்னை சுற்றி இருந்தாங்கன்னா வடபழனி முருகன் கோயில் போய் அவங்க பிறந்த கிழமைக்கு 7வது கிழமை, இப்போ திங்கக்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும். இப்போ சென்னை இதை சுற்றி இருக்கிறவங்க அங்கே போய் பன்னீர் மட்டும் 1 லிட்டர் வாங்கி முருகருக்கு 3 வாரம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த 3 வாரத்துக்குள்ளே வேலை கிடைச்சிடும். இதே சென்னை இல்லாமல் வெளியூர்னா பழனி போகலாம். திருவாயினன்குடியில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் 3 வாரம் அதே மாதிரி பன்னீர் பாட்டில் கொடுத்துட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும், பலன் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி நம்மளுடைய எம்கே டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சுவாமிஜியை, அதாவது பைரவ பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும் விருப்பப்படுறவங்க சென்னையில் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளையும் சந்திக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேர் ஈஸ்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குங்களா, அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி நேராக உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு, ஈஸ்வரி இல்லம், நம்பர் 134. இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்க திருச்சியில சந்திக்கலாம். திருச்சி பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல சந்திக்கலாம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்துல இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்தம் ஹோட்டல்ல சந்திக்கலாம். எங்க சந்திக்கிறதா இருந்தாலும் போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை. அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்க. வணக்கம் எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களோட பேரு? மாதேஷா? சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க சுவாமிஜி கிட்ட. என்னப்பா? 2 வருஷமா பொண்ணை காணாமா? சரிப்பா, நீங்க சேலத்துல நீ நேர்ல வந்து பாருப்பா. பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு சேலத்துல வந்து நீ நேர்ல பாருங்க. சொல்லுங்க சுவாமிஜி. இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க, அதாவது வந்து எந்த கோயிலுக்கு எந்த சாமி பார்க்க போறோமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு வரணும். முதல்ல போறதுக்கு முன்னாடி வீட்டுல தீபம் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு போகணும். திருப்பி வந்த உடனே எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும், சபரிமலைக்கே போயிட்டு வந்தாலும், எந்த ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தாலுமே, பக்கத்து தெருவில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வீட்டில் வந்து விளக்கேற்றி நினைச்சிட்டு சாமி கும்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அப்போ தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேண்டுதல், எந்த கோயிலுக்கு போனாலும் வேண்டுதல் வைக்காமல் யாரும் போகிறதில்ல, 100க்கு 80%. அப்படி இருக்கிறப்ப வந்து இப்படி இந்த வீட்டுக்கு வந்து திரும்பவும் சாமி தீபம் ஏற்றி தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றி கும்பிட்டு போனாங்கன்னா மட்டும்தான் அதை முழுமையை பெறும். நன்றி சாமி. இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. அதாவது இப்போ திருப்பதி போகிறோம்னா கூட திருப்பதி வெங்கடாஜலபதி பார்த்துட்டு கீழே வந்து அலுமையில் தனியாக கோயிலுக்கு போவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது, போகலாம். ஏன்னா அவங்களோட சேர்ந்தவங்க. இப்போ நான் பழனி முருகன் கோயில் போகிற வழியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. நீ என்ன காரியத்துக்கு போறியோ அதைத்தான் முழுமையாக அடையணும். முடிச்சுட்டு திரும்பி வரணும். இப்போ சபரிமலைக்கு போனீங்கன்னா பம்பையில குளிக்கலாம், போறப்ப திரும்பி வரப்ப குளிக்க கூடாது எங்கேயுமே. ஆனா இப்ப வந்து எங்கேயுமே குளிக்காம வீட்டுக்கு வந்தா குளிப்பாங்க. ஆனா இப்ப குற்றாலம் எல்லா இடத்துலயும் குளிச்சுட்டு போயிட்டு அது ஒரு 2 மணி நேரம் டூர் மாதிரியே கூட போயிட்டு வரும். அப்படி குளிக்கிறப்ப அந்த கோயிலுக்கு இவங்க போனதோட பலன் முழுமையா வந்து அவங்களுக்கு வந்து சேராது. போறப்ப இவங்க எங்க வேணாலும் போகலாம். ஆனா இருமுடி அங்க போய் சேர்த்துனதுக்கு அப்புறம் திரும்பி வர்றப்ப வீட்டுக்கு வந்து சாமி விளக்கேற்றி தீபம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு தான் இவங்க குளிக்கணும். அது இல்லாம குளிச்சாங்கன்னா அதோட பலன் எங்க குளிக்கணும் அங்கேயே அது விலகிடும். நன்றி 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 சாமி. இன்னொரு இது கோயில் சம்பந்தமாக கேள்வி. இப்போ வந்து ஒரு சில இடங்களில் வந்து ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்கு நீங்க ஒரு காரணம், நல்ல ஒரு கருத்து சொல்லுவீங்க. சனீஸ்வரன் கோயில்ல கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்காம
சாதாரண இப்போ நண்பர் ஒருத்தருக்கோ இல்லை குடும்பத்தில் யாருக்காச்சும் சனி பாதிப்புன்னு சொல்லி போய் துணி விட அவங்க போனாங்கன்னா இவங்களும் சேர்ந்து குளிச்சுட்டு துணி விட்டாங்கன்னா பிரம்மச்சேத தோஷத்துக்கு ஆளாவாங்க. இது ஆளாகிறது எப்படி தெரியும்னா, அங்கே போயிட்டு வந்தோடனே ஆண்களுக்கு தொழில் நஷ்டம், 6 மாதத்துக்குள்ள கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்கும், பண இழப்புகள் ஏற்படும், பெண் பிரச்சனை அதிகமாக வரும். இது இப்போ நிறைய பேத்துக்கு இது நடந்திருக்கும். என்ன கிழமை அங்கே போகணும், எப்போ இந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லி கரெக்டாக அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு மாற்று பரிகாரம் சொல்லலாம். பெண்களாக இருக்கிறப்ப போயிட்டு வந்து 6 மாதத்துக்குள்ள கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை விலகி போகிற ஒரு சூழ்நிலை வரும். தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படும், உடல்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். சரி சரி, பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும்தான் அங்கே. அதே மாதிரி ராமேஸ்வரம் போனாலும் நேரம் என்ன பண்றாங்கன்னா தீர்த்தம் குளிக்கிறாங்க, முன்னாடி போய் பரிகாரம் பண்ணிட்டு வராங்க. ஆனா ராமேஸ்வரத்துல கோடி தீர்த்தத்துல ஒரு பைரவர் இருக்காரு. அந்த தீர்த்தத்துல போய் ஃபர்ஸ்ட் பைரவரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கடல்ல குளிச்சுட்டு தீர்த்தங்கள்ல ஆடணும். இவங்க அந்த பைரவரை யாருமே பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் போய் அங்கே பைரவரை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே மற்ற பரிகாரங்களே செய்யணும். நன்றி நன்றிங்க சாமி. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேரு உமாங்க. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. எங்க? சென்னையா? ஆமாங்க. எந்த இடம் சென்னையில? சென்னையில கொச்சிவாக்கம். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. பாபாஜி சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேரு உமாங்க. எங்க வீட்டுக்கார பேரு பாண்டியரு. நான் ஒரு மண்ணு வாங்கணும், அது அமைய மாட்டேங்குது எனக்கு. முழு பேர் உமாவா? ஆமாங்க, முழு பேரே உமாதாங்க. உங்க கணவர் பேரு பாண்டியனா பாண்டியரா? பாண்டியன். பாண்டியன். எந்த இடம் அந்த சென்னையில? சென்னையில கொட்டிவாக்கங்க, திருவாமூருக்கு பக்கத்துல. நீங்க கல்யாண ஆன நாள் இருக்கலாமா? வேற எதுவும் தாலி தானம் இந்த மாதிரி பரிகாரம் எதுவும் பண்ணீங்களோ? இல்லைங்க, எதுவும் பண்ணலையே. கழுத்துல அப்புறம் அதே தாலி தான் போட்டிருக்கீங்களா? தாலி எதுவும் மாத்தினீங்களா? கரண்ட் போட்டுங்க, கயிறு போட்டுருக்கேன். வேற எதுவும் பரிகாரம் எதுவும் பண்ணிருக்கீங்களா திருமணத்துக்காக? இல்லங்க, இல்லைங்க, எதுவும் பண்ணல. செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா உங்க வீட்டுக்காரர்? இல்லம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு எதுவும் பரிகாரம் பண்ணிருக்காங்களா? சரிம்மா, வடபழனி முருகன் கோயில் அந்த செவ்வாய்க்குன்னு தனியா ஒரு கோயில் இருக்குமா உள்ளியே? அந்த கோயில்ல போய் புதன்கிழமை ஒரு சிவப்பு நிற ஆடையும் பால் 5 லிட்டர் வாங்கி கொடுத்து உங்களுக்கு இடம் அமையணும்னு வேண்டிட்டு வாங்கம்மா, உடனே அமைஞ்சிரும். நல்லதும்மா. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் பலன் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய எம்கே டிவியில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் புதன் வியாழன் வெள்ளி மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை உலா இருக்கிறது. சுவாமிஜி, இப்போ இவங்க கிட்ட நீங்க கேட்ட கேள்வியும் மக்கள் அதிகமாக கேட்க நினைக்கணுன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது என்னன்னா, இந்த தாலி சம்பந்தமான கேள்வி. இப்போ தாலியை ஃபுல்லாவே முழுக்க பொண்ணுலேயே போட்டுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் சுவாமிஜி. எப்படி அது உண்மையிலேயே அது நிறைய பேசணும். அது வர்ற புதன்கிழமை சொல்றேன், ஆரம்பத்திலேயே அதை சொல்லிடுறேன். சரி சரி சரி. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி, நீங்கள் சுவாமிஜி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதற்கு உண்டான அதாவது பெண்கள் முழுக்க எந்த விதமான நகைகள் போட்டாலும், ஆனால் தாலியை தாலி சரடு உட்பட நகையாக போடுறது, தங்கத்தில் போடுறது, அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்மளுடைய மாங்கல்ய விஷயத்தை கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த காலத்துல எல்லாமே மறந்துருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை அடுத்த வாரம் முதல்ல நம்ம சந்திக்கலாம். இப்போ ஒரு பிரேக். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நமது எம்கே தொலைக்காட்சியில் பார்த்து ரசிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் வெள்ளி மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை இந்த நேரலையில் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வருவாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு என்னவென்று கேட்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் மிக எளிமையான முறையில் பரிகாரம் சொல்ல தயாராக இருக்காங்க. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் 3 நாளில் சந்திக்கலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் நம்ம முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134, ஈஸ்வரி இல்லம். இது இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா, டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில். எந்த இடத்துல சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும்
ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கலாம். சுவாமிஜி, இப்போ பொதுவான ஒரு விஷயங்களுக்கு வருவோம். இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது எந்தெந்த முறையில் திருஷ்டி கழிக்கலாம்? அதாவது திருஷ்டிக்கு முதல்ல பயன்படுத்தக்கூடியது வெள்ளை பூசணிக்காய், எலுமிச்சம்பழம். வெள்ளை பூசணிக்காய் வந்து திருஷ்டி வந்து வீடுகளுக்கு வந்து கட்டி விடலாம். அப்படி என்ன எதுக்காக அது கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க வாஸ்து குறை, அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்க உடம்புல ஏறக்கூடிய கர்ம வினைகளை அதை ஏற்றுக்கும். ஏன்னா வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு மனிதனை பலி கொடுக்கறதுக்கு சமம். எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டு அதில் குங்குமம் தடவைனா அது வந்து ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு சமம். அடுத்து வரமிளகாய், கல்லுப்பு வந்து எதுக்கு சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜியை அது அதிகமாக இழுக்கும். இந்த ஹீலிங்லாம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதே இப்போ பிபி வர்றவங்க, பிபி திடீர்னு ஹை பிபிலாம் வருதுன்னா ஒரு கப்பில் அவங்க கல்லுப்பு போட்டு இடது கையை அந்த கொஞ்சம் மேலாப்பில் தண்ணி வச்சு அதில் வச்சாங்கனாவே அவங்க பிபி உடனே கண்ட்ரோல் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இழுக்கக்கூடியது அது. அதே எந்தெந்த நாளில் செய்யலாம் அப்படின்னா, இப்போ சத்துருக்கள் தொழிலில் ஏகப்பட்ட போட்டிங்கிறவங்க சனிக்கிழமை திருஷ்டி கழிக்கலாம். என்னென்னா இரும்பு வந்து காசு போட்டாங்கன்னா அந்த காசு வந்து இரும்போடு சேர்ந்துருக்கும். இப்போ காசு ஸ்டேரில் வர்றதில்ல, அதனால் இரும்பு 50 கிராம், கல்லுப்பு 1/4 கிலோ, குறுமிளகு 50 கிராம், இது 3ஐயும் கலந்துக்கலாம். இதே வந்து பெண்கள் நடத்துகிற தொழிலாக இருந்துச்சுன்னா மட்டும் 3 பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாதத்துக்கு இந்த இதை பண்ணால் போதும். இந்த மாதம் இந்த 3 காம்பினேஷனில் பண்ணாவே திருஷ்டிலாம் போய் தொழில் நல்லா ஓடி வரும். இதே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மனிதர்களுக்கு செய்யணும் அப்படின்னா அவங்க பிறந்த கிழமைக்கு முதல், அதாவது 7வது கிழமை, இப்போ திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டிஸ்டி சுற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்கனாலும் அந்த டிஸ்டி கிளியர் ஆகும். கடைகளுக்கு அவங்க ஓப்பன் பண்ண டேட்டு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ புதன்கிழமை ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அது தெரியாத பட்சத்தில் சனிக்கிழமையே டிஸ்டி கழிச்சிட்டு வந்தாங்கன்னா உடனடியாக அது கிளியர் ஆகும். வேற எந்த வகையில் வந்து இந்த மாதிரி சாதாரணமாக இந்த மாதிரி திருஷ்டிலாம் கழிக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது இருக்குங்களா? அதாவது டிஸ்டி கழிக்கிறது மற்ற செய்வன கோளாறு எடுக்கிறதுக்காக குமிட்டிக்காய், முட்டை, இது ரெண்டையும் சுற்றி போடக்கூடாது. முட்டை குமிட்டிக்காய் சுற்றினா என்ன ஆகும்னா, குமிட்டிக்காய் சுற்றி டிஸ்டி பரிகாரம் பண்ணுனா கால் பெருவிரல் உடனடியாக கெட்டு போகும். மனிதரோட கால் பெருவிரல் தான் அவங்க மூளைக்கும் கால் பெருவிரலுக்கும் லிங்க் அதிகமாக இருக்கு. அந்த கால் பெருவிரல் நகம் வந்து உடனே கெட்டு போகும். தொடர்ந்து 3 வாரம் பண்ணிங்கனாவே கெட்டு போகும். வீட்டில் ஏதாச்சும் துர்மரணங்கள்லாம் சமைக்கும். குமிட்டிக்காய் வந்து அதர்வன், அதாவது மாந்திரிக அடிப்படையிலானது. அதே முட்டை இதுவும் மாந்திரிக அடிப்படையில் அது செய்யக்கூடாது. இப்போ திருஷ்டி பற்றி சொன்னீங்க, என்ன தனக்குத்தானே சில பேர் திருஷ்டி கழிக்கிறதுங்கிற அதெல்லாம் அது மாதிரி பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சொன்னீங்க, செய்வினை பற்றி சொன்னீங்க. செய்வினை உண்மையிலேயே இருக்கா? அப்படி செய்வினை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை வருமா? ஏன்னா ஒன்றும் பண்ணும் தெரியாதவங்களுக்கு கூட செய்வினையும் செய்முறையும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காச்சும் போனால் நம்ம செய்வினை வைக்கிறோம். எதுவாக இருந்தாலும், அது பிறப்பு வீடாக இருந்தாலும் சரி, இறப்பு வீடாக, சுபகாரியம் அபகாரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு செய்முறை வைக்கிறோம். எதுக்காக? என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அது திரும்பி வரும். அதே மாதிரி செய்வினை, இன்னொருத்தவங்க கெடணும்னு சொல்லி எந்த ஒரு செய்வினை செஞ்சாலும் அது அவங்களுக்கு நேரம் சரியில்லாத போது அவங்களுக்கு வேலை செய்யும். அது அவங்க சரியான தெய்வ வழிபாட்டில் அவங்க போயிட்டாங்கன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆகும். செய்வினைங்கிறது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா திரும்பும். செய்வினைங்கிறது இருக்காது, செய்யறது கண்டிப்பா அவங்களுக்கு திரும்பும். செய்தவங்களுக்கு திரும்ப கண்டிப்பா திரும்பும். ஸோ அதை பத்தி செய்வனை வச்சிருக்காங்க, எடுக்கணும், இதெல்லாம் தேவையே. நன்றி. ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதாவது செய்வனை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கே அந்த பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. 100% வரும். அதை நான் அடுத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்து செஞ்சோம் இல்ல வேற யார்கிட்ட போய் செஞ்சோம்னாலும் கண்டிப்பா அது திரும்பும். நன்றி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி வீடியோ. தேனி சித்ராதேவி, சொல்லுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு 20 வயசு இல்லையாம்மா? அதோட அதிகமாச்சே. சொல்லுங்க. சரி, வேலைக்கு சரிம்மா. ஒரு பிரச்சனை இருக்கு, கோர்ட்ல கேஸ் வந்தது, எங்க ப்ராப்பர்ட்டி எனக்கு கைக்கு வர மாட்டேங்குது. பல வருஷமா இருக்கு, ஒரு 8 வருஷம் இருக்கும், இன்னும் அந்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வர மாட்டேங்குது. சரிம்மா, உங்க வீட்டுல யாரும்? ஆமா சாமி, அண்ணன் குழந்தை வந்திருக்கு. அதனால கூப்பிடாதீங்கம்மா, தீட்டு முடிஞ்சோடனே கூப்பிடுங்க, வச்சிருங்க. ஓகேங்க சார். நல்லது.
சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. அதான் சுவாமிஜி சொல்றது இதுதான், ஃபோன் பண்ணும்போது தெளிவான முறையில் பேசுங்க, பிரச்சனை உள்ளவர்கள் பேசுங்க. இது போல தீட்டு வீடா இருந்தா பேச வேணாம். அதாவது குழந்தை பிறந்தா கூட ஒரு வாரத்துக்கு பேசக்கூடாதுங்களா? ஒரு மாசத்துக்கு என்னன்னா இப்ப நீங்க கேட்குறப்ப உடனடியா என்கிட்ட யார் பேசினாலும் உடனே அவங்க வீட்டுக்கு ஒரு தெய்வம் போய் அங்க என்ன இருக்குங்கிறது எனக்கு சொல்லும். அதுக்குண்டான அதுவே என்ன பரிகாரம் பண்ணா கியூர் ஆகும்னு சொல்லுதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தீட்டு வீடா இருக்கிறப்ப நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா அது உள்ளேயே நுழையாது, நெகட்டிவ் அதிகமாக வரும். அதை வச்சு தான் நான் தீட்டு வீடுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பரிகாரங்களும் பழிக்காது. நீங்கள் பொய் சொல்லி பேசிட்டீங்க, இந்த பொண்ணு உண்மையை சொல்லி வச்சிருச்சு. சிலர் பொய் சொல்லியே பேசுவாங்க, அவங்களே தலைக்கு ஊற்றிட்டும் தீட்டு வீடாக இருக்கிறப்ப தீட்டு வீடெலாம் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்படி பேசுனீங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்கிறது மட்டும் இல்லை, அது மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். அதனால் தீட்டு வீடாக இருக்கிறவங்க மின்சஸாக 7 நாள் நான்வெஜ் சாப்பிட்டு ஃபோன் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போது சொல்லுவீங்க, பரிகாரம் நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்யறது கிட்டத்தட்ட ஒரு நாள் 48 நாளோ இல்ல 30 நாள் இப்படி ஏதாவது சொல்லுவீங்க. அந்த நாள்ல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சொன்ன டேட்டு சொன்ன டயத்துல செஞ்சா அது பழிக்கும். சிலருக்கு வந்து பழிக்காமலும் போயிருக்கு. அவங்களுக்கு வந்து சில தவறுகள் அவங்க திருப்பி வந்து அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்றப்ப அது நடக்கும். சரி சரி. என்ன காரணத்துக்காக இப்ப நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க சொல்ற பரிகாரத்தை? ஏன்னா மக்கள் அதிகமா கேட்ட கேள்வி அதுக்காக. நான்வெஜ்ஜுங்கிறது வந்து இப்ப நம்ம தெய்வங்களுக்கே படைக்கிறோம். பேரிச்சம்பழம் வந்து மாமிசத்துக்கு சமம் தான். இப்ப பேரிச்சம்பழம் இல்லாம ஒரு படையலே கிடையாது, எல்லாத்துலயுமே பேரிச்சம்பழம். ஆனா ஏன் அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறோம், அந்த விபூதி போய் சேர்றது மணிப்பூர சக்கரத்துலதான் நேரடியா போய் சேர்ந்து உங்களுக்கு வந்து சக்திகள் கொடுக்குது. உங்க உடம்புக்குள்ளேயும் உங்க கர்ம வினைகளையும் சரி பண்ற விபூதியா கொடுக்குறப்ப பரிகாரமா சொல்றப்ப அப்ப அவங்க நான்வெஜ் சாப்பிட்றப்ப அந்த என்ன சாப்பிட்டாங்களோ அதோட கர்ம வினையை இதை எடுத்து விட்டுரும். ஸோ இவங்க உடம்புக்குண்டான கர்ம வினை போகாது. அந்த இறந்து போய் உள்ள வகுத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு போறப்ப இவங்களுக்கு போகாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த அதோட பலன் முழுக்க இன்னொரு ஜீவன், அது கோழியா இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு போயிடும். அதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. நன்றி நன்றிங்க சாமிஜி. இப்போ திருஷ்டி பத்தி பேசுகிறோம். அந்த கண் திருஷ்டி கழிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு சுத்தி போட்டிருப்பாங்க, அதை தாண்டினா கூட அது நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தி போட்டு 13 நிமிஷத்துக்கு தாண்டக்கூடாது. அதே மாதிரி பிரேதங்கள் 3 முச்சந்தி சுத்துறப்ப அதையும் 13 நிமிஷத்துக்கு ருதுவான பெண்கள், அதாவது அன்னைக்கு தலைக்குத்தி இருக்க 7 நான்வெஜ் சாப்பிட்டுருக்கவங்க அந்த 13 நிமிஷத்துக்கு மட்டும் தாண்டக்கூடாது. மற்ற சமயம் சுத்தி காலையில போட்டு சாயங்காலம் தாண்டினாலும் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை. சுத்தி போட்டு 13 நிமிஷத்துக்குள்ள தாண்டிடக்கூடாது. சரிங்க சாமி. வழக்கமா பொதுவான ஒரு பரிகாரம் சொல்லுவீங்க, அது இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க தெரியல. அதுக்குள்ள ஒரு நேயர் லைன்ல வந்திருக்காங்க, எல்லாம் பேசிட்டு வரும். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்களோட பேருமா? சரோஜா பேசுறேங்க, தாம்பரத்துல இருந்து. தாம்பரம் சரோஜா, கேளுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க? எனக்கு வந்து இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால நடக்கலாம் ரொம்ப சிரமம், கை காலெல்லாம் வலி, மடக்கி உட்காந்து எழுந்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது 10 இயர்ஸ்க்கு மேல இருக்குங்க. சரிம்மா. மெடிசன் எல்லாம் எடுத்து நிறைய மருந்து எல்லாமே பார்த்துட்டேன். இப்ப மருந்தே இல்லாம கொஞ்ச நாள் இருக்குங்க. அது அப்ப இந்த மூச்சு விடுறதும் கொஞ்சம் சில டைம் கஷ்டமா இருக்கு. அதான் என்ன என்ன பரிகாரம் பண்ணா சரியாகுமான்னு கேட்கலாம். கண்டிப்பா சரியாகுமா? சரிங்க. வந்து என்ன பண்றீங்கன்னா திருவானைக்கால் கோயில் போயிட்டு வரணும். சரிங்க. திருவானைக்கால் கோயில் போயிட்டு இஞ்சி ஒரு உங்க வயசு என்னமாச்சு? எனக்கு இப்ப 59 முடிஞ்சிருச்சு. 59 61. சரிம்மா, ஒரு 11 கிலோ இஞ்சி வாங்கி அந்த கோயில்ல கொடுங்க. அந்த கோயிலுக்கு இஞ்சி வாங்கி கொடுத்துட்டு நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு போய் அங்க அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சந்தன அபிஷேகம் பண்ணு. சந்தனம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. திருவானைக்காவல் கோயில் சிவன் கோயிலுக்கு. என்னம்மா? ஆமா ஆமா, சிவனாருக்கு பண்ணணும். அங்க போய் பண்ணிட்டு இஞ்சி வந்து வாங்கி கொடுங்க 11 கிலோ. தொடர்ந்து வந்து திங்கட்கிழமை ஒரு 5 வாரத்துக்கு வந்து இஞ்சி அதிகமா போட்டு, தயிர் சாதத்துல இஞ்சி அதிகமா போட்டு ஒரு 11 பேருக்கு தானம் பண்ணிட்டு வாங்கம்மா. இத 5 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்க உடல்நிலை முன்னேறி இருக்கான்னு சொல்லி 5 வாரம் கழிச்சு திருப்பி லைவ்ல வந்தே சொல்லுங்கம்மா. தானம் பண்ணனா வெளியே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் இல்ல, ரோட்ல வர்றவங்களுக்கே நீங்க தயிர் சாதம் பார்சல் பண்ணி கொடுக்கலாம். 11 பேருக்கு மட்டும் மத்தியான நேரம் மட்டும் இஞ்சி அதிகமா போட்டு. அதுக்கு முன்னாடி திருவானைக்கால் கோயில் போய் சந்தனத்தை அபிஷேகத்துக்கு சந்தனம் கொடுக்கணும். இஞ்சி 11 கிலோ வாங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் அந்த கோயிலுக்கு. சரியா? இப்ப நான் போக முடியலன்னா எங்க வீட்டுல அவர் போலாங்களா? உங்க கணவர் போலாம், வேற யாரும் போக கூடாது.
அதான் கேக்குறேன். அது போறதுன்னா கொஞ்சம் தனியா சிரமம். போலாமா போலாமா, நல்லது. சரிங்க. ஆனா இது இவ்வளவு நாள் இது பண்ணி அந்த மாதிரி இருக்குதுங்களே, என்ன ஒரு மருந்து எடுத்தாலும் இதை செய்யுமா சரி ஆகும். ஆகாட்டி போன்ல வந்து ஆச்சு ஆகலன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் பலன் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி MK தொலைக்காட்சி வழங்கி கொண்டு விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இப்போ இந்த கோயில்ல வந்து பிரசாதம் கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்குங்களா? நம்மளே வீட்டுல செஞ்சும் போய் கோயில்ல வரவங்களை கொடுக்கலாங்களே, அது எந்த முறையில செஞ்சா நல்லதுன்னு? சுத்தமா செய்யணும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அன்னதானத்துக்கு செய்யற மாதிரி பிரசாதங்கள் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கிறப்ப முதல் நாளே வந்து வாங்கி கொண்டாந்து வீட்டுல அந்த பொருட்களை வச்சு செஞ்சு கொண்டு போகணும். ஒண்ணு மடி சமையல் இல்லாம கோயில்ல வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்குற கோயில்கள் இவங்க செய்யலாம். அதே மாதிரி பால் அபிஷேகத்துக்கோ இல்ல அங்க விளக்குகளோ அங்கேயே நேரடியா போய் விளக்கு இதெல்லாம் வாங்கக்கூடாது. பால் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா முதல் நாள் வாங்கி ஃப்ரிட்ஜில் அவங்க வீட்டுல இருந்து தான் எந்த ஒரு கோயிலுக்கு கொண்டு போற பொருட்கள் பூவா இருந்தாலும் மாலையை தவிர, ஏன்னா மாலை தொடுக்க முடியாது. மற்றபடி பூக்கள் ஏதாச்சும் தேங்காய் பழம் எல்லாமே அவங்க வீட்டில் முதல் நாளே வாங்கி வச்சு கொண்டு போனால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்குமே தவிர, போற வழியில இப்ப எல்லாரும் கோயிலுக்கு முன்னாடி எல்லாமே வாங்க, அது முழு பலன் அளிக்காது. ஆனா இன்னைக்கு சொல்றத பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் கோயில் முன்னாடி தான் வாங்கிட்டு போறோம். அது செய்யக்கூடாது. அவங்க ஏன்னா அவங்க விக்கிறவங்க என்ன கர்ம வினையை, அவங்க வீட்டுல என்னென்ன தோஷங்கள் இருக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வீட்டுல ஒரு தீட்டா இருக்கலாம், அவங்களுக்கு அது தொழில். அப்படிங்கிறப்ப அவங்க அதை வித்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன காரியத்துக்காக அங்க போய் நீங்க பூஜை பண்றீங்கன்னு தெரியாது. சிலர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க, கார் எடுத்துட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் தூரம் போனே கார் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அப்ப உங்களோட நேரம் சரியில்லையா? இல்ல, அந்த பழம் பூக்கள் விற்கிறவங்க சுத்தமா எல்லாரும் சுத்தமா தான் இருப்பாங்க. ஆனா முழுமையா சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு தொழில். அதனால அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வரப்ப அது முழு பலனை அவங்களுக்கு கொடுக்கும். நன்றி நன்றி. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், MK தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சிவபிரகாஷ் பேசுறேன். சொல்லுங்கய்யா, என்ன ஊருங்கய்யா? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன், சிவபிரகாஷ். சரி, என்ன கேட்க போறீங்க சுவாமி கிட்ட? கேளுங்க. சுவாமி கிட்ட வந்து, சுவாமி நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சொந்தமா. என்ன தொழில்ப்பா? எக்ஸ்போர்ட். சரி. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நஷ்டமாக்கிட்டு வருது. எத்தனை பேர்ப்பா பார்ட்னர்? நான் மட்டும்தான். சரி, கம்பெனி பேரு? ZN and Cocos. என்னப்பா? ZN and Cocos. என்ன எக்ஸ்போர்ட் பண்றப்பா? அக்ரி சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் பண்றேன் சாமி. ஆபீஸ் உள்ள நடந்து இடது பக்கம் அந்த கார்னர்ல என்னப்பா வச்சிருக்க? இடது கை பக்கம் வந்து கார்னர்ல 3க்கு 3 சைஸ்ல ஒரு எந்திரம் மாதிரி வச்சிருக்கீங்களே, விளக்கு வச்சிருக்கேன் சுவாமி. வேற எந்திரம் எதுவும் வச்சிருக்கீங்களா? எந்திரம் அதாவது தவிடு வச்சிருக்கேன் சுவாமி. அது யார் கொடுத்தாங்கப்பா? அவரு நம்ம குருஜி ஒருத்தர் கொடுத்தாங்க. சரி, எப்ப கொடுத்தாங்க? நம்மளுடைய ஆபீஸ் பர்சனுக்கு கொடுத்தாங்க. சரி, அந்த தவிட வந்து உங்க குருஜி நான் குறை சொல்லல. அது பூஜை போட்ட முறைகள்ல கொஞ்சம் தவறுதல் இருக்கு. அத வந்து விபூதி சாத்தி எடுத்து வச்சிருங்க, தூக்கி போட வேண்டாம். ஒரு 15 நாள் தொடர்ந்து எடுத்து வைங்க. அந்த 15 நாளைக்கு வந்து உங்க ஆபீஸ்ல வியாபாரம் எப்படி இருக்கு, உங்க எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வந்துச்சுன்னா குருஜிட்டே போய் திரும்பவும் நல்ல விதமா எழுதி வாங்கி கொண்டாந்து வைங்க. சரியா? அந்த எந்திரத்தை எடுத்தாவே ஓட ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா ஆமா. எந்த ஒரு சாமி சம்பந்தப்பட்ட பொருட்களும் தூக்கி போட்டக்கூடாது. பால்ல போட்டுதான் தூக்கி போடணும். ஆனா உங்க குருஜிங்கிறனால அங்க தூக்கி போட வேணாம். விபூதி முழுசா அந்த முன்னாடி எந்திரம் எழுதிருப்பாங்க இல்லையா, அதுல தடவி எடுத்து வச்சிருங்க வீட்டுல. அது தடவுனாவே அதோட வேலைகள் எதுவுமே அப்படியே நின்றும். அதுக்கு மேல அது வேலை செய்யாது. இல்ல, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. அப்புறம் அந்த தண்ணிக்கான எடுத்துருங்க. ஆபீஸ்ல உள்ள நுழைஞ்சோன்னா இந்த கார்னர்ல வைக்க கூடாது தண்ணி. அந்த தண்ணி வந்து எங்க வைக்கணும்னா ஈசான்ய பகுதியில ஒரு தண்ணிக்கான் வைங்க. வைங்க, நல்லபடியா இருக்கும். சரியா? நல்லது. நன்றி நன்றி. சுவாமிஜி, பொதுவான பரிகாரம்னு வழக்கமா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சொல்லுங்க? அதாவது நீங்க சொல்ற பரிகாரம் யாரா இருக்கோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்டதான். ஆனா நிகழ்ச்சியில ஒரு பொதுவான பரிகாரம் எல்லாருமே இதை செய்யலாம், இதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்னா அது எல்லா மக்களும் செய்யற, எல்லா தெய்வங்களை கும்பிடக்கூடிய எல்லா மதத்தினர் செய்யற ஒரு தப்பு. இப்ப காலண்டர் எல்லா ஜுவல்லர்ஸ் எல்லா துணிக்கடை எல்லாத்துலயுமே வந்து தெய்வ படம் போட்ட காலண்டர் தருவாங்க. அந்த இயர் முடிவு வரைக்கும் அதை கும்பிடுவீங்க, அதுல பூ போடுவீங்க. அது முடிஞ்சனா அதை தூக்கி கீழே குப்பையில போட்டுருங்க. அது தவறு. சாமி படங்கள் காலண்டர்ல இருந்தாலும் வேற சும்மா சின்ன பர்ஸ்ல வைக்கிறதுக்கு கொடுத்தாலுமே தூக்கி போறதுக்கு முன்னாடி ஆண் தெய்வமா இருக்கிறப்ப அதுல விபூதியும், பெண் தெய்வமா இருக்கிறப்ப மஞ்சள் இல்லாட்டி சந்தனத்தை வந்து ஃபுல்லா அந்த தெய்வத்துக்கு அந்த படத்து மேல
தடவிட்டு அதை தூக்கி போடலாம். அதுக்கு தடவாம தூக்கி போட்டீங்கன்னா அதுவும் ஒரு விதமான பாவத்துல போய் முடியும். எப்படி அந்த பாவம்னா, அப்ப உங்களுக்கு என்ன கிரகம் தசை நடக்குதோ அந்த தசையுண்டான நவகிரக கோளாறு ஏற்படும். ஸோ என்ன விதமான சாமி போட்டோ வந்தாலும் இந்த காலண்டர்ல இந்த போட்டோ வந்தாலும் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கும்பிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து, ஏன்னா தெய்வமாத்தல பாக்குறாங்க, விபூதி தடவு ஆண் தெய்வங்களா, பெண் தெய்வமா இருக்கப்ப மஞ்சள் அது சந்தனத்தை தடவி தான் தூக்கி போடும். இன்னொரு கேள்வி, பொதுவான கேள்வி இது சம்பந்தமாவே, இந்த மஞ்சள் வந்து கீழே தெளிச்சதான் தப்பு அப்படிங்கிறாங்க. அது கடைக்கு முன்னாடி தெளிக்கிறது கூட தவறு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது எந்த வகையில்? மஞ்சளோட சேர்ந்து பச்சை கற்பூரமும் சேர்ந்து தெளிக்கணும். ஒரு மஞ்சள் தெளிக்க கூடாது, இல்ல சாணம் தெளிக்கலாம். ஓ, நன்றி நன்றி நன்றி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடிகளை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்னங்கம்மா? சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஒரே கடன் பிரச்சனை, நோய் அதிகமா இருக்கு. ஏமா இப்போ வீட்டுக்காருக்கு பதில் சொல்லலாம், இல்ல உடம்புல நோய் அதிகமா இருக்கு அதுக்கு பதில் சொல்லட்டா? உனக்கு நரம்பு பிரச்சனை இருக்காமா? வேறமா ஒரு கைகால் அடிக்கடி மாத்தி படுத்தா ரைட் சைடு மரத்து போதாமா? அதுக்கு பேர் தானே நரம்பு பிரச்சனை. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்காமா உங்களுக்கு? வயிறு வலி அதிகமா இருக்காமா அடிக்கடி? ஒரு சைடு மரமரப்பு மட்டும்தான் இருக்கா? சரி, ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர் காலையில எந்திரிச்சு வெளியில போறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இருக்கிறப்ப பிள்ளையார கும்பிட்டுட்டு போங்க. அப்படி இல்லாட்டி வடகிழக்கு நார்த் ஈஸ்ட், உங்க வீட்டுல இருந்து வெளியே வரப்ப வடகிழக்கு பகுதியில மேல வானத்தை பார்த்து ஓம் சிவ சிவ சிவநாய நமங்கிற மந்திரத்தை 3 தடவை சொல்லிட்டு வண்டிகளை எடுத்துட்டு போங்க. வருமானம் நிறைய வீட்டுக்கு வரும். ஓம் சிவ சிவ சிவநாய நம அப்படிங்கிற மந்திரத்தை 3 தடவை நார்த் ஈஸ்ட் பார்த்து சொல்லிட்டு போங்க. நல்லா ஓடு வண்டி. டிரைவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும், ஓனர்களுக்கு பொருந்தாது. டிரைவர்களுக்கு சிவ 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 நாய நம, சிவாய நம இல்ல சிவநாய நம, நார்த் ஈஸ்ட் பார்த்து சொல்லிட்டு போனா அபிவிருத்தி ஆகும். நன்றி சுவாமிஜி. இன்றைய நேரம் நிறைய வரும் தொழில் வந்துட்டோம். நேயர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற, உங்களுக்கு பலன் தந்த இந்த நிகழ்ச்சி நம்முடைய எம்கே டிவி வழங்கிய விடியலை நோக்கி. திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.